மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கம்பம் நெடுஞ்சாலை வழியாக சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஆன்மீக பக்தர்கள், மூணாறு மற்றும் தேக்கடிக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகமாக இச்சாலையை பயன்படுத்துவதனால் விபத்துகள் ஏற்படுகிறது. மருத்துவ சேவை கிடைப்பதற்கு வெகு தொலைவில் உள்ள கானாவிளக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதால் உயிரிழப்பு ஏற்படுகிறது. எனவே கம்பத்தில் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் குருதி மையம் ஏற்படுத்தி தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தங்கள் மூலமாக கேட்டு அமைகின்றனர். கம்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேற்படி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்து தெரிவித்திருப்பதைப் போல அந்த மருத்துவமனையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு ஏற்கனவே 10 கோடி ரூபாய்க்கும் மேலான புதிய கட்டமைப்புகள் கட்டப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இந்த விபத்துகள் குறித்தான ஒரு தனிப்பிரிவு ஒன்று தொடங்குவதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை சட்டமன்ற உறுப்பினர்களின் மேலான கவனம்.